சாத்தான் சூழ்ச்சியாக அவன் சவால் விட்டான். ஆனால் இயேசு அந்த சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு கடைசியிலே அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி இயேசு சிலுவையிலே எங்களுக்காக இறந்தார். கண்களை மூடி ஒரு நிமிடம் நினைத்து பாரு. இயேசு எனக்காக இறந்தார், இயேசு எனக்காக இறந்தார், இயேசு எனக்காக இறந்தார். உனக்காக நான் என்ன செய்தேன்? எனக்காக நீ இறந்தீரே அப்பா, எனக்காக வேதனைப்பட்டீரே, எனக்காக அவமானங்களை தாங்கிக் கொண்டேன், உமக்காக நான் என்ன செய்தேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் விசுவாச பிரமாணத்திலே சொல்லுகிறோம், அவர் பாதாளத்திலே இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த பாதாளத்திலே இயேசு இறங்க கூடாது என்பதற்காக, மரித்து அவர் இறங்க கூடாது என்பதற்காக சாத்தான் கடைசி வரை அவரை சோதனைகளிலும் துன்பங்களிலும் ஆழ்த்திக் கொண்டே இருந்தான். ஆனால் இயேசு அவருடைய ஜெப வாழ்வினாலே, இயேசு தேவனுடைய சித்தத்தை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வதனாலே, இயேசு தன்னை ஒருத்தல் செய்து தபத்திலே இருந்து உபவாசம் இருந்து எப்பொழுதும் பிதாவானவருடைய கேட்டுக்கொண்டே செயல்பட்டதாலே அவர் அந்த சோதனைகளை வென்று அவர் இறந்து பாதாளத்திலே இறங்கி சாத்தானுடைய திறவுகோலை தன்னுடைய கரத்திலே எடுத்து சாத்தானுடைய அதிகாரத்தையும் இயேசு எடுத்தவராக அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் உயிர்த்தெழ கூடாது, இவர் இறக்க கூடாது, அதுதான் சாத்தானுடைய சூழ்ச்சி. ஆனால் இயேசு அந்த சோதனைகள் எல்லாவற்றையும் தாங்கி அவர் இறந்து அவர் உயிர்த்தெழுந்தார். எபிரேயர் 2:18 என்ன சொல்லுகிறது? இவ்வாறே அவர் சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதால் அவர் எங்களுடைய சோதனைகளில் இருந்து வெற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசாயா 53:3-6 பாருங்க. அப்ப என்ன சொல்லுகிறது எபிரேயர் 2:18? இயேசு அவர் தானாகவே எல்லா துன்பத்தையும் பட்டிருக்கிறார். எங்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? இயேசு அவர் தாமாகவே வேதனைப்பட்டார், துன்பப்பட்டார், கசையடிப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவமானப்பட்டார், நோயுற்றார். பிரைஸ் தி லார்ட். அப்ப எங்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டவர், அவர் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டவர், எல்லா சோதனைக்கும் முற்பட்ட ஆண்டவர். ஆகவே இயேசு அவர் அந்த சோதனை துன்பங்கள் பிரச்சனைகளை அவர் அனுபவித்ததால், இந்த வார்த்தை அப்படித்தான் சொல்லுது, நானாக ஒன்றுமே சொல்லவில்லை. இயேசு அனுபவித்ததால் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற அதே பிரச்சனைகளில் இருந்து அவர் வெற்றி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் இயேசு சொன்னார், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் செய்தி 14, 15, 16 இந்த அதிகாரங்களை எடுத்து வாசிங்க, வீட்டுக்கு போனா. என் அமைதியை உனக்கு கொடுக்கிறேன், உலகிலே துன்பங்கள் உண்டு, உலகிலே கண்ணீர்கள் உண்டு. இந்த கண்ணீர்களை, பிரச்சனைகளை, துன்பங்களை கண்டு நீ கலங்காதே, நீ திகைக்காதே, நான் உலகை வென்று விட்டேன் அப்படி என்று சொன்ன எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களிலிருந்து வெற்றி கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பாரா இல்லையா? எப்படிப்பட்ட வேதனை அவர் தாங்கினார் என்று கேளுங்க. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராக இருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாங்கள் மதிக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு எப்படிப்பட்ட துன்பம் என்று பாத்தீங்களா? உனக்கு வருத்தம் 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 என்று சொல்லுறியா? அவர் நோயுற்று நலிந்தார் என்று சொல்லியிருக்கு. அவர் வேதனைக்கு உள்ளானார்.
மற்றவர்கள் உங்களை மதிக்கல என்று நீங்க நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அவர் புறக்கணிக்கப்பட்டார், மனிதனால் புறக்கணிக்கப்பட்டார். அவமானமா இருக்கிறது நினைக்கிறீங்களா? அவர் நிந்தை அவமானத்துக்கு உள்ளானார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்களை மூடி இப்ப நினைச்சுக்கொள்ளு. எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் அவர் ஏற்றுக்கொண்டார், வேதனைப்பட்டார், கண்ணீர் சிந்தினார், அழுதார், நோயுற்றார், நோயுற்றார். சிந்தித்து பாரு, சிந்தித்து பாரு. எனக்காக எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீராக் 33:1 சொல்லுகிறது, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தீங்கு எதுவும் நேராது, தீங்கு எதுவும் நேராது. அவர்களை அவர் சோதனை நின்று மீண்டும் மீண்டும் விடுவிப்பார், மீண்டும் மீண்டும் விடுவிப்பார். ஹல்லேலூயா.